அம்மா, அப்பா, இங்க பாருங்க என் குதிரை தூக்கி உடைச்சிட்டா. மேமே இல்ல, எனக்கு என் குதிரை வேணும். ஒன்னும் பிரச்சனை இல்ல பீக்கு. பீக்கு வா, உனக்காக ஒரு குதிரை செய்யலாம் வா. நிஜமாவா? ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை ட்ரை ட்ரை. இது என்ன? ஆமா, இந்த டப்பா குதிரையோட தலை. அப்புறம் இந்த குச்சி அதோட கழுத்து. இப்படி குச்சி டப்பா. ம், அப்புறம் இது ஆயிடுச்சு முகம். அப்புறம் 2 கண்கள். குதி. ஆனா இது பாதி குதிரை தான். போ பீக்கு, நீ உள்ள போயிட்டு சின்ன சேர கொண்டு வா. அப்புறம் டூக்கி, நீ போய் தொடப்பம் கொண்டு வா. துடப்பம். சபாஷ். இது ஆயிடும் குதிரையோட வால். இது ஆயிடுச்சு குதிரையோட கழுத்து. அப்புறம் இது தலை. வாவ், இந்த குதிரையில உட்கார கூட முடியும். ஓ பாப்பா பியாரி, அந்த பாத்திரத்தை இங்க கொடுங்க. ஓகே. பீக்கு, நீ இந்த குதிரையில உட்கார்றது மட்டும் இல்ல, இதுல நீ ஆடவும் முடியும். அட சூப்பர். பீக்கு டூக்கி மட்டக் மட்டக், குதிரை ஓடுது. டக் டக் டக். இன்னைக்கு நம்ம பெடல் படகு ஓட்டலாம். பெடல். இந்த ஜாக்கெட்டை கண்டிப்பா போட்டுக்கணுமா? இது வெறும் ஜாக்கெட் இல்ல பீக்கு, இது ஒரு லைஃப் ஜாக்கெட். ஆழமான தண்ணிக்குள்ள போறதுக்கு முன்னாடி இத போட்டுக்கிறது அவசியம். ஓகே அப்பா, வாங்க வாங்க, இப்ப சீக்கிரமா படகுல போகலாம். பீக்கு, பாரு, உன் கால்களுக்கு பக்கத்துல பெடல்ஸ் இருக்கு. உன்னோட காலை வச்சு அத மிதி. ஓ, இது இப்ப போக ஆரம்பிச்சிருச்சு. பூ பூ. ஏரியில இந்த மாதிரி படகு ஓட்டுறதே தனி சுகம்தான் இல்லையா?
கண்டிப்பா. அம்மா, அப்பா, எவ்ளோ பெரிய மரம்! அங்க போகலாமா? ம், போகலாம். ம், ம். நம்ம கொஞ்சம் ரொம்ப தூரமே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஓ, இந்த படகு ஏன் இப்போ மெதுவா போக ஆரம்பிச்சிருச்சு? இன்னும் வேகமா ஓட்டுங்க. ம், ம். ம், இல்ல, இதுக்கு வேற ஏதோ காரணம் இருக்கு. ம், டாடா. ஆ, அங்க யார் இருக்கா டூக்கி? ஓ, நீர்நாய்க்குட்டி, இது ஏதோ சொல்ல முயற்சி பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஹலோ நீர்நாய். நீர்நாய். படகுக்கு அடியில ஏதோ மாட்டிக்கிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஆ, ஓ, அந்த நீர்நாய் அநேகமா இததான் சொல்ல வந்திருக்கோம். ம். ஆ, படகுக்கு கீழே ஒருவேளை செடி ஏதாவது மாட்டிருக்கும். இப்போ என்ன பண்றது? ம், அப்பா, உங்களோட சேஃப்டி ஜாக்கெட். பீக்கு, எனக்கு நீந்த தெரியும். சரி, இப்போ செடிய விளக்குறேன். ம், ம். ஆ, ம், ம், ஆ. நான் படகு அப்படியே பிடிச்சு வைக்கிறேன். செடி ரொம்ப ஆழமா இருக்கு. நான் தண்ணிக்குள்ள மூழ்கி தான் அதை எடுக்கணும் போல இருக்கு. ஆ, ஐடியா. நீங்க உள்ள மூச்சு விடுறதுக்கு பைப்பை யூஸ் பண்ணலாம். பீக்கு, பாருங்க, சாமான்கள்ல ஒரு பைப் இருக்கும். பைப். இது ரொம்ப சின்னதா இருக்கு. ம், ஆ. இப்போ இது பெருசாயிருச்சு. ம், ம். இந்த செடி மாட்டிக்கிட்டு இருந்தது. ஹம். ஏய், சபாஷ் அப்பா. செடி. ஆஹா. ம். செடியும் வந்துடுச்சு, படகும் புறப்பட்டுருச்சு. நீர்நாயும் நமக்கு இப்போ நண்பன் ஆயிருச்சு. ஒன்னு 2 3 4 மழையின் வருகையை காத்திரு. 5 6 7 8 பூல் பார்ட்டில சாப்பாட்டை வெட்டு. லெஃப்ட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். நில்லுங்க. அப்பா, ஏன் மழை வர போகுதா? பாருங்க, வானத்துல எவ்வளவு நிறங்கள். நிறங்கள். நிற வாவ், அப்படின்னா மழை வரப்போகுதுன்னு அர்த்தமா? ஆமா. வாங்க, சீக்கிரமா நம்ம ஸ்விம்மிங் பூல் கிட்ட போயிடலாம். ம். ம். 1 2 3 4 மழையின் வருகையை காத்திரு. இந்த மழை எப்ப வரும்? என்னுடைய ஹேட் எவ்வளவு வளைஞ்சு போச்சு. ஆமாம் பின்னி, ஏன்னா காலநிலை ஈரப்பதமா இருக்கு, அதனால ஹேட் வளைஞ்சு போச்சு.
மலையில ஸ்விம்மிங் பூல்ல தண்ணி ரொம்ப போயிடும்ல. நிச்சயமா. ஆ? கேளுங்க, ஏதோ பறவையோட சத்தம் கேக்குது. எனக்கு ஒரு பறவையோட சத்தமும் கேட்கல. எனக்கும் இல்ல. இல்ல. ம்ஹும். எப்படி கேக்கும்? மழை வரதுக்கு முன்னாடி பறவை மறைஞ்சுக்கும். தேனி. அப்பா இங்க தேனும் இருக்கு. அ, இல்ல, தேன் இல்ல, மழை. இந்த தேனீக்கள் மழை வருதுன்னு நமக்கு தெரிவிக்குது. எப்படி? கேக்கலையா? இப்படி. பியாரி அங்கிள், இன்னும் எவ்வளவு நேரத்துல மழை வரும்? ம், ஆ. அப்பா, ஆ? நீங்க தானே சொன்னீங்க மழை வர போகுதுன்னு. நான் முழுசா தயாராயிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு மழை வரணும். பூல் பார்ட்டி பண்ணணும். தவளை. தவளை. இப்ப வந்து தவளை வந்தது, மழையும் வந்தது. பாரு டோக்கி, ஊஞ்சல். ஊஞ்சல். அட, உன்னால ஆட முடியாது டோக்கி, ரொம்ப உயரமா இருக்கு. ஊஞ்சல் பீக்கு. டோக்கி நகரு, உனக்கு அடிபட்டுற போகுது. அம்மா, ஊஞ்சல். பீக்கு, நீ மட்டும் ஆடிக்கிட்டு இருக்க. டூக்கியையும் உட்கார வச்சுக்கோ. அப்பா, ம், டோக்கி ஊஞ்சல்ல உட்கார முடியாது. பேலன்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். அப்படியா? சரி, நீ டூக்கிய உன் பக்கத்துல உட்கார வச்சுட்டு ஆடு. ஆனா அது வந்து பீக்கு, ட்ரை ஆவது பண்ண. ட்ரை ட்ரை ட்ரை. ஓகே. ஆ. ஆ? பாருங்க பாருங்க, இப்ப எனக்கு உட்கார இடமே இல்ல. ஆ, டோக்கி, கொஞ்சம் தள்ளி உட்காரு. ஓ. பாரு, நான் சொன்னேன்ல எனக்கே இடம் இல்லைன்னு. ஓஹோ. பீக்கு வா, இந்த முறை 2 பேரையும் உட்கார வைக்கிறேன். ஆ. பீக்கு, நீ டூக்கிய இப்படி பிடிச்சுக்கோ. அப்புறம் டூக்கி, நீ அந்த கையால ஊஞ்சல பிடிச்சுக்கோ. புடி. அவ்வளவுதான், பேலன்ஸ் ஆயிடுச்சா? சரி, பாப்பா பியாரியும் நானும் உங்க 2 பேரையும் ஆட்டி விடுறோம். ஆ, ஆ.
ஆ, ஆ. ஊஞ்சல். பிக்கு ஆடு, டோக்கி ஆடு. ஆஹா இப்ப வந்துருவா. அட இதோ சம்சம் வந்துட்டா. ஹாய் பிக்கு. ஹாய் டோக்கி. சம் சம் சம். ஹேய் சம் சம், எவ்வளவு நேரம் உனக்காக வெயிட் பண்றது? காட்டு காட்டு. புதையல். பிக்கு வா, தூரம் தூரம் கிட்ட கிட்ட விளையாட்டு விளையாடலாம். ஆ, நான் இத ஒளிச்சு வைக்கிறேன், நீ இத கண்டுபிடிக்கணும், சரியா? ஓகே. அதையும் ஒளிச்சு வச்சிரு டோக்கி. ஒன் 2 3 4. அட, இவ்ளோ வேக வேகமா எண்ணாத. 1 2. Three. அட இந்த தக்காளி இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? ம், இதுக்கு கொஞ்சம் புளிப்பு வேணுமே. அட குடமிளகாய், இங்க என்ன நடக்குது? 9 அப்புறம் 10. இதோ நான் வந்துட்டேன். தேடு தேடு, கிட்ட கிட்ட இருக்கா இல்ல தூரம் தூரமா இருக்கானே? கிட்ட கிட்ட, ரொம்ப கிட்ட. இங்க ஒண்ணுமே இல்லையே. அட, ரொம்ப தூரம். போதும் போதும், கிட்ட, ரொம்ப கிட்ட. எங்க ஒளிச்சு வச்சேன்னு நீயே மறந்துட்டியா பிக்கு? சம்சம், யாரோ நம்ம புதையலை எடுத்துட்டாங்கன்னு தோணுது. ஆமா ஆமா, நீ அந்த பூந்தொட்டி கிட்ட வச்சத நான் பார்த்தேன் பிக்கு. சீட்டர், சரி அதை விடு. முதல்ல யார் அதை எடுத்தாங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். கிட்ட 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 கிட்ட. டோக்கி, நீதான் அதை எடுத்தியா? சர்ப்ரைஸ்! வாவ், பீட்சா. டோக்கி, நீ கண்டுபிடிச்சிட்ட. இப்ப எல்லாமே கிட்ட கிட்ட இருக்கு. கிட்ட 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 கிட்ட. டோக்கி டோக்கி, என்ன பொடி? பீக்கு, புடி. உன்னை நான் இப்போ பிடிக்கிறேன் பாரு. ஓ. ஓ.
அட பரவாயில்லையே, நல்லா விளையாடுறீங்க போல. டூக்கி நாங்க போர்வைக்குள்ள கண்ணாம்பூச்சி விளையாடிட்டு இருந்தோம். ரொம்ப நல்லது. ஆனா போர்வையை யாரு மடிச்சு வைப்பாங்க? இது இவ்ளோ பெருசா இருக்கு. நாங்களே ரொம்ப குட்டி. எப்படி மடிக்கிறதுமா? வாங்க, நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்லித்தரேன். இந்த முனை டூக்கியோடது, இந்த முனை பீக்கோடது. போர்வைய சரியா பாரு, முனையோட முனையா சேரு. வெரி குட். இப்ப டூக்கி மடிச்சிருக்க சைடு பிடி. முனை முனை. அப். இப்ப பீக்கு டூக்கி என்கிட்ட வாங்க, உங்க முனையை எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுங்க. அட சூப்பர், இது ஃபோல்ட் ஆயிருச்சு. ஆமா, இப்ப நான் மட்டும் இல்ல, நீங்களும் சேர்ந்து பண்ணலாம் போர்வைய ஃபோல்ட்.